தனலக்ஷ்மி லாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி வந்து லஞ்சு சாதம் வச்சுருக்கேன். அடுத்தது மட்டன் பர்மா குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்கும். அங்கே எப்போவுமே வந்து குழம்பு கறி குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டு செய்கிறேன். அவங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு மட்டன் போட்டிருக்கேன். தேவையான உப்பு, காரம், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே வெங்காயம், தக்காளி, தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு வேக வைக்க போகிறேன். முட்டையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையிலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைப்பேன் நான். தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தனியா, அது வெறுமனே ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம். காஞ்ச மிளகாய், பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கசகசா, எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிவிட்டு நம்ம கறி குழம்புல சேர்த்துக்கலாம். கறி விசில் போனதும், குக்கர் விசில் போனதும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து மசாலா அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். இதை வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பர்மா கறி குழம்புன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த குழம்பு வச்சேன். எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். என்னை கேட்பாங்க பர்மா கறி குழம்பு வெய், அந்த ஸ்டைலில் வெய் சொல்லி கேட்பாங்க. நல்லாயிருக்கும். இந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கறி குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் இன்னும் தாளிப்புக்கு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் விசில் வந்துடுச்சு, கறி வெந்துடுச்சு. அந்த தாளிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை இலை, இது எல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். அப்புறம் வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். நான் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்படுறது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பவுடரையும் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையாக தேங்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் உடச்சக்கல்ல கொஞ்சம், முந்திரி சேர்த்தா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா சேர்ந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை, அரைச்ச தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மட்டன் கறி பர்மா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சண்டே லஞ்ச் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.